அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாத ராசி பலன். இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலாபலன்கள் நமக்கு நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னா துலாம் எதுக்கும் கவலைப்பட மாட்டீங்க. நம்ம வேலை என்னவோ கச்சிதமாக செய்வீங்க. அது மட்டும் இல்லை, வேலைக்கு தாங்க நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வேலை 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 அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சாலும் சரி, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் சரி, ஒரு அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை சொந்தமாக நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேங்க அப்படின்னாலும் சரி, உங்களுடைய வேலைக்கு முக்கியத்துவம், வீட்டுக்கு என்ன தேவையோ அது நீங்கள் கொடுக்குறத கரெக்டாக கொடுத்துருவீங்க. நான் இன்னும் வளரணும், இன்னும் வளர்ச்சி ஆகணும், இன்னும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய நோக்கம் பூரா இருக்கும். ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக யாருமே காரணமாக இருக்க மாட்டாங்க. அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, என் அண்ணன் சப்போர்ட் பண்ணார், என் தம்பி சப்போர்ட் பண்ணார், என் சொந்தக்காரர் சப்போர்ட் பண்ணாங்க, என் நண்பன் சப்போர்ட் பண்ணான், அதுக்குள்ளே இடமே இல்லை. உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா நீங்கள் உழைப்பு மட்டும்தாங்க நம்புவீங்க. காரணம் என்னென்னா, உங்களுடைய ராசியில் சனி பகவான் உச்சம் அடைஞ்சிருப்பார். அப்போது சனிங்கிறவர் யாருங்க? உழைப்பை கொடுக்கக்கூடியவர். அதாவது உழைப்பை ஏற்படுத்தக்கூடிய அடிமட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் நீங்கள் உயர்ந்திருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் காரணமாக இருக்கும். அதையே நீங்கள் ஒரு அங்கீகாரமாக மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துகிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டுட்டு போயிட்டுருப்பீங்க. ஆனால் இப்போவும் நான் ஒரு திறமைசாலியாக இருந்தாலும், துலாம் ராசிக்காரர் தான் சொல்கிறேன், திறமைக்காரராக இருந்தாலும், ஆனால் சொல்கிற அளவுக்கு சமீப காலமாக எனக்கு ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை. ஏதோ ஒரு அளவுக்கு சில விஷயங்கள் எனக்கு சாதகமாக இருந்தாலும் பல விஷயங்கள் எனக்கு பாதகமாக போயிட்டு இருக்குதுங்களே, இது எப்போ சரி வரும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரருக்கு இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு சில சாதகமாக ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்திக்க முடியும். காரணம் என்னென்னா, கிரக பயிற்சிகள் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்தில் இருந்த கேதுனால் உங்களுக்கு கடந்த காலத்தில் உங்களுக்கு சில விஷயங்கள் என்னென்னா எல்லாமே வெறுத்து போச்சு. எதை செஞ்சு எனக்கு என்னவோ வெறுத்து போச்சுங்க, எது பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது, எனக்கு என்ன வேஸ்ட்டுங்க, அதனால் கொஞ்ச நாள் எல்லாமே தள்ளி வச்சிடலாம்னு இருக்கிறேங்க. ஏன்னா தொட்டது பூரா நஷ்டம். அடுத்தவனுக்கு ஒரு உதவி செஞ்சால் அவனுக்கு நல்லா இருக்குது, நமக்கு பிரச்சனையாக இருக்குது. சொந்த பந்தம் வேணும்னு எல்லாம் வேணும்னு நினச்சி ஒன்று கூடி நான் தேடி தேடி உதவி செஞ்சேன். இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லாமே நம்மளேனோ ஆகாதவங்க மாதிரி நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க, வேண்டாம் வெறுப்பில் பார்க்குறாங்க. ஆக மொத்தத்தில் எல்லாருக்கும் நாம் ஒரு உதவிகளை தான் செஞ்சோம், ஊதிரிங்கள் பண்ணல. ஆனால் துளாராசி உங்களுக்கு எல்லாமே பாதகமாக தான் போய்ட்டு இருந்தது. இதனால் வெறுப்புகள் வந்தது பார்த்தீங்களா? அந்த காரணம் என்னென்னா, அந்த கேது 12ஆம் இடம், அந்த கேது பயிற்சி இப்போ ஆயிடுச்சு, ஜூனுக்கு முன்னாலே ஆயிடுச்சு. அப்போது இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தா கேது பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இன்னொன்று பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருந்தது. அப்போது உங்களுக்கு சில பேர் பார்த்தோம்னா, அதாவது இரும்பு இயந்திரம், வண்டி வாகனம், மோட்டார், அதே மாதிரி கலை சார்ந்த தொழில், சரிங்களா, இதெல்லாம் செஞ்சிட்ருவங்களுக்கு பெரிய ஒரு மன உளைச்சல் கொடுத்துருக்கு. ரொம்ப நான் விடிய பாடுபட்டேன், பலன் கிடைக்கல, முயற்சி எடுத்த நடக்கலை, எல்லாம் ஓகே ஆச்சு, 99% சக்ஸஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த 100க்கு தொடங்கும் போது ஃபுல்லாக ட்ராப் ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு, கிடைக்கல. எல்லாத்த விட என்னுடைய வேலைகளை சரியாக போய் செய்து முடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு இடையூறுகள் வருது. ஒன்று பார்த்தா குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது இல்லையா, நமக்கு 4 பேர் ஓகே, ஒருத்தர் அதில் ஆப்போசிட், அதனால் டோட்டலாக எனக்கு பிரேக் ஆகிப்போச்சு. எப்படின்னே தெரியலைங்க, வேண்டியவங்களே எனக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறாங்க, தேவையில்லாதவங்கள எனக்கு நல்லா செஞ்சால் கூட தேவையானவங்களே எனக்கு கெட்டது பண்ணுறாங்க. இதனால் எல்லாமே கை கட்டி வாய் கட்டாமல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சா உங்களுக்கு கண்டிப்பாக செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் பகவான் 7ஆம் தேதி
லாபஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறார். ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் யார்? 2ஆம் அதிபதி. இன்னொன்று பார்த்தோம்னா 7ஆம் கலஸ்திரஸ்தானாதிபதி. நீச்சம் அடைஞ்சு 10ல் இருந்தார். உயிர் போகாத கொடுமை, பங்கம், பழி, கஷ்டம், அவமானம் எல்லாமே அசிங்கமாக அனுபவிச்சாச்சு. கை நிறைய வச்சு சாம்சாம்னு இருந்த, ஆனால் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறவங்களுக்கு மீண்டும் ஒரு ராஜ யோகத்தை ஏற்படக்கூடிய ஒரு சாதுர்த்தியமான காலம்தான் இந்த ஜூன் மாதம். இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான வாய்ப்புகளை கண்டிப்பாக நீங்கள் உருவாக்கி வைப்பீங்க. இன்றைக்கி வைக்கிற ஒரு செடி அது மரமாக போகுதுங்கிறது எப்படியோ அந்த மாதிரி இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான சில வாய்ப்புகளாக அமையப்போகுதுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா 7ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்துல சுக்கிரன். கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் சில டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. என்னன்னே தெரியல, எல்லாம் சொல்வார் பேச்சு கேட்டுட்டு என் குடும்பம் நிம்மதி கெட்டு போச்சுங்கிறவங்களுக்கு என்ன உண்மை என்ன கெட்டது யாரால் என்னங்கிறது உணரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. உங்களை மற்றவங்க புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தும். இன்னும் சொல்லப்போனால் அந்த சுக்கிரன் கரெக்டாக உங்களுடைய ராசியை 7ஆம் பார்வையை பார்க்குது. சரிங்களா? உங்களுக்குன்னு ஒரு ஃபல்டிஷுன்னு ஒரு பவர்ஃபுல் ஒரு கெத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கண்டிப்பாக நீங்கள் காட்ட போகிறீங்க. அந்த வாய்ப்புகளை உருவாக்க போகிறீங்க. அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல சூரியன். வெளிநாட்டில் நான் இன்றைக்கி போய் சம்பாரித்து ஆகணும் என்னுடைய கனவு, என்னுடைய கட்டாயம். எனக்கு ஏன்னா அவ்வளோ தேவைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. நான் நல்லா படிச்சிருக்கிறேன், அங்கே போய் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி முயற்சி எடுத்த முடியல. ஆனால் இப்போ முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக முடிச்சிடும். இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுங்க. கண்டிப்பாக இந்த முயற்சி உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். 11ஆம் அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல 15ஆம் தேதி ஜூன் மாதத்தில் பயிற்சி ஆகுது. அப்போது 9ஆம் இடங்கிறது தகப்பன் காரகன். உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஆக மொத்தத்தில் நமக்கு கிடைக்க வேண்டியது ஒரு சொத்து, ஆஸ்தி, ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டிகள், இதை சார்ந்த விஷயங்கள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், இதெல்லாமே கண்டிப்பாக தேவைன்னு எதிர்பார்த்து அதுக்குண்டான வாய்ப்புகளை நீங்கள் வழிவகுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு அமைப்புகள் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுங்க. இன்னொன்று பார்த்தோம்னா பஞ்சமச்சனியாக இருந்து கஷ்டப்பட்டீங்க இந்த 2.5 வருஷம். கணக்கு போட்டு பாருங்க, நீங்கள் சம்பாரிச்சது இருக்கும், ஆனால் மிச்சம் ஒன்றுமே இருக்காது. கடன்காரனால சில பேர் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இருந்ததெல்லாம் ப்ராப்பர்ட்டிலாம் போயிடுச்சுங்க, இருக்குது அனுபவிக்க முடியலைங்க. ஆனால் அந்த சனி கரெக்டாக உங்களுடைய 6ஆம் பாவகத்தில் இப்போ சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான வசதி வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கிக்க முடியும். கடன் இருக்குதா, கடன் பிரச்சனை கட்டிடுவீங்க, கண்டிப்பாக கட்டிடுவீங்க. அதுக்குண்டான வாய்ப்புகள் வரும். லாபத்தை பெருக்கெடுத்து ஓடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குது. குழந்தைகள்னால சங்கடங்கள், மன வருத்தங்கள் அனுபவித்த பெற்றோர்களுக்கு வாரிசுகள்னால் நல்ல ஒரு புகழ் கிடைக்கும். நம்மளுடைய ஒரு திறமை அவங்களுக்கு சொல்லி அவங்கள புரிய வச்சு அவங்கள ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். அது கல்வியாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், இல்லை சொல் பேச்சு கேட்காதவங்கள சரிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், ஏதோ ஒன்று நம்மளால் அவங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அவங்களால் நமக்கு ஒரு மனசுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது இதுக்குண்டான வாய்ப்புகளையும் முயற்சிகளையும் எடுங்க. உங்களுடைய சந்தோஷம், நிம்மதி கண்டிப்பாக திறமைப்பட உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்த விட 9இல் குரு சஞ்சாரம் ஆகும்போது இறைவனுடைய பக்தி முழுமையாக கிடைக்கும். அதனால் திருச்செந்தூர் போயிட்டு வர்றது, உங்களுக்கு பிடித்த கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, இல்லையா நம்மளுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது. ஏற்கனவே நான் ரொம்ப நாளாக ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறேன், ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும், போக முடிய மாட்டேங்குது, தடங்கள் வருதுங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் போயிட்டு வாங்க. திருமணமாகி குழந்தை இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம், இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாக இந்த மாதத்தில். அதனால் இறைவன் வழிபாடும் நமக்கு தேவையான வாய்ப்புகளையும் முயற்சிகளோடு எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி நிச்சயங்கிற ஒரு நிலைப்பாடு ஜூன் மாதத்தில் இருக்க போகுதுங்க. சரிங்களா? இப்போ சொன்ன பலன் கோச்சாரத்தில்
சொன்னதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுங்க. இனிமையான வாழ்க்கையும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அமையப்போகுதுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.